அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். சனிக்கிழமை எடுத்த வீடியோ இது ஸோ சனிக்கிழமை லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக காலைல காஃபி குடிச்சிட்டு எறா மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி சாம்பாரும் எறா தொக்கும் தான் பண்ணியிருந்தேன். அது முடிச்சதுக்கப்புறமேட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் தொழுதுட்டு நாங்கள்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இட்லிக்கு மாவு ஊற போட்டிருந்தேன். கொஞ்சமாக கம்பு, ராகி, நம்ம எப்பவும் போல் உளுந்து இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த அரிசியெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம மில்லட்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டேன்றாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இட்லி தோசை வழியாவது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரி பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே மிஷினில் துணியும் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதையுமே காய போட்டுட்டு கடகடன்னு ஓப்பன் ஹவுஸ் அன்றைக்கி என் பையனுக்கு. ஸோ அதனால் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. 2 to 6 வரைக்கும் நாங்கள் ஒரு 3 மணி போல் தான் போயிருந்தோம். கடகடன்னு எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டா, சாக்ஸை கழட்டி மாட்டிகிட்டு இருந்தான். என் பையன் அதை மாட்டி விட்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புர்க்கா போட்டு நானுமே கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஸ்ட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கிரவுண்டில் கொஞ்சம் நேரம் விளையாடணுன்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் போகிறதும் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றது அப்புறம் அப்படி அடுத்தவே இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நான் கேன்டீன் கூப்பிட்டு போகலாம் விளையாடி கொஞ்சம் நேரம் முடிச்சதுக்கப்புறம்ட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒரு சிக்கன் சாண்ட்விச் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு காஃபி ஒன்று குடித்தேன். காஃபி ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. சாண்ட்விச்சுமே ஒர்த்து தான். ஒரு 5 கிராம்ஸ்க்கு அந்த கேன்டீனில் சூப்பராக தராங்க ஸ்கூல் கேன்டீனில் அப்படின்னும் போது நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே ஐ டெஸ்ட்டு, டென்டல் டெஸ்ட் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்னால் பாப்பாவையும் கையில் வச்சுக்கிட்டு ஸ்கூல்லையும் சரியாக வீடியோ எடுக்க முடியல. அது 2025 போட்டு அதெல்லாம் ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸியில் போகும்போதும் எடுக்க முடியல. ஏன்னா பாப்பா கீழே இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்ததுனால ஒரு ஆளாக மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்புறமேட்டு வீட்டுக்கு வரவில்லை. சரியான டிராஃபிக் வேறு. சரி சாம்பாரையும் யாராவையும் ஒரு அடுப்பில் போட்டுட்டு மாவு ஊறிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதையும் அரைச்சிடலாம் கையோட அப்படின்ட்டு அரைச்சிட்டு நான் நல்ல வேளை போகும்போதே பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ இப்போ வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாவு அரைச்சது மட்டும்தான் இருந்துச்சு. சரி இது அப்புறமேட்டு நைட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு க்ளோஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானுமே அன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக நல்லா ரிலாக்ஸிங்காக போச்சு.